மாண்பமை நீதியரசர் திரு சுரேஷ்குமார் அவர்களே, நாவல் ஆசிரியர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக நடத்துவதற்கு வழிநடத்திய சந்திரசேகர் ஐபிஎஸ் அவர்களே, திரு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் திரு முரளி ஐஆர்எஸ் சென்னை வருமான வரித்துறை அவர்களே, மிஸ்டர் பிரேமானந்த் சார் அவர்களே மற்றும் உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த நாவலை படிச்சதுக்கு அப்புறம் இதை பத்தி நிறைய பேச போறாங்கன்ட்டு நான் வேர்ல்டு லெவல்ல அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணேன். ஒரு 3 minutes மட்டும் அதை நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு பேசிடுறேன். ஒரு 3 வார்த்தையில இந்த நாவலை நம்ம அடக்கிடலாம். மண், மனம், மனது, இந்த 3 உணர்வுகளை அடக்கிய மிகப்பெரிய நாவலா அதை நான் பார்க்குறேன். இது ஒரு எப்பிக், ஒரு காப்பியமாக கூட நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு எப்பிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த நாவல் இருக்கு. இப்போ ஒரு 2 விஷயம். ஒன்று பார்த்தீங்கன்னா, நார்த் அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல பூர்வகுடி மக்கள் இலக்கியம்னு ஒன்று இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா டாட்டமிக் கல்ச்சர் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பூர்வகுடி மக்கள் நாங்கள் மண்ணின் சொந்தக்காரர்கள், சன் ஆஃப் த சாயில் அப்படிங்கிற கான்செப்டை அவங்க கிரியேட் பண்றாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், எஸ்கிமோ அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்கிமோஸ் அப்படின்ட்டு அவன் அந்த எஸ்கிமோ அப்படிங்கிற வார்த்தையை வெறுக்கிறாங்க. ஏன்னா நாங்க எஸ்கிமோனா மீன், பச்சை மீன் சாப்பிடுறவர்கள்னு அர்த்தம். ஆனா அவன் இனுயிட்னு சொல்லிக்கிறான். இனுயிட்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நான் இந்த மண்ணின் மைந்தன், இனுயிட், INUIT அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கியத்தில் வரும். அதே மாதிரி இப்போ நமக்கு இப்போ கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல வளரின்ட்டு, அது ஆஸ்திரேலியா போனீங்கன்னா அங்க உள்ள பூர்வடி மக்கள் தமிழிச்சை ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த பூமராங் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் உள்ள மக்களுடைய மிக முக்கியமான ஒரு கலாச்சாரம். அப்போ இந்த மண், இந்த பிடிமண் அப்படிங்கிறது இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, சரவணன் மாதிரி இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, நான் உலகம் பூரா பரவி இருக்கக்கூடிய ஒரு மண்ணா நான் பார்க்குறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கும் ஆஸ்திரேலியன் அபோரிஜினல் இல்லாட்டா இப்போ தேர் கால் ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் ரைட்டிங், அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. அது அந்த வளரி அப்படிங்கிற அந்த கிஃப்டை இந்த நாவலர்ஸ் கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு இதாக நினைக்கிறேன் நான். ஏன்னா நீதிபதி வந்திருக்கிறாங்க, அவங்க கையில என்ன இருக்குன்னு தெரியும். நம்ம அவங்க கையில இந்த வளரியை கொடுக்கும்போது நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம அதை ஐயாவுக்கு கொடுக்குறோம். அது மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த ஈவெண்ட்டே நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக நான் பார்க்குறேன். லண்டன் போயிருக்கும்போது நம்ம இலங்கை தமிழர்கள்லாம் புக் லான்ச் பண்ணும்போது ஒரு கல்யாணம் மாதிரி அதை பண்ணுவாங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. இப்போ இந்த புக் லான்ச்சுங்கிறதே இட் இஸ் எ ரோல் மாடல் ஃபார் ஆல் புக் லான்ச்சஸ் இன் த யூனிவர்சிட்டி ஆல்சோ. இந்த வே சந்திரசேகர் சார் கைடட், அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நாவல் கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு சிலபஸ்ல எல்லாம் வைக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா வேர்ல்ட் லெவல்ல பார்க்கும்போது ஒரு 4 புத்தகத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஏன்சியன்ட் கிளே டேப்லெட் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த களிமண்ணை பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு புக் வந்தது. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கோட் ஆஃப் ஹமுராபி அப்படின்னு அர்த்தம். அந்த புக்ல பாத்தீங்கன்னா இந்த உலகளாவிய இந்த மண் அப்படிங்கிறது லிட்ரேச்சர் ஆஃப் த சாயில் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு உருவானது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும், ஜான் ஸ்டெயின்பர்க் எழுதின நாவல் பார்த்தீங்கன்னா அந்த கிரேப்ஸ் ஆஃப் ராத் அப்படின்னு ஒரு நாவல். அதில் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு எவ்வளோ முக்கியம், இந்த மண் என்பது நம் மனதோடு எப்படி ஒன்று இருக்குன்னு அதை ரொம்ப அழகாக சொல்லுவார். அதே மாதிரி பிரைம் ஸ்டோக்கர்னு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், அவர் எழுதின புக்கு ட்ரக்குலா அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த மாதிரி இருக்கிற இந்த வேர்ல்டு லிட்ரேச்சர்ல இது கண்டிப்பாக இந்த பிடிமனுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் காத்துட்டு இருக்கு. இந்தியாவில் அது மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் ஆங்கிலத்திலையும் மற்ற மொழியிலையும் மொழிபெயர்த்து வெளியிட்டா சிறப்பாக இருக்கும் கேட்டுக்கணும். நன்றி, வணக்கம்.